கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்றார். உன் சந்ததியை நான் எப்படி பெருக பண்ணுவேன் தெரியுமா? இந்த பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அப்பதான் பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தாதான் சந்ததி பெருகும். பிள்ளை இருந்தாதான் அதுக்கு அடுத்து 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 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பூமியின் தூளை போல பூமியின் தூளை என்ன கூடுமானால் எண்ணட்டும், அப்படி நான் உன்னை சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இப்போ இதற்கு முன்னாடி எந்த பூமியை ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு? எந்த பூமியில உனக்கு நான் இதை சந்ததிக்கு உன் சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்றாரு தெரியுமா? அவன் தெரிந்து கொண்ட பூமி எது தெரியுமா? லோத்தும் ஆபிரகாமும் 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறாங்க, வாக்குவாதம். அப்ப ஆபிரகாம் சொல்றான், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன், நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன். அப்ப லோத்து பார்க்கறான், பார்த்துட்டு நல்ல செழிப்பா இருக்கிற இந்த சோதோம் குமாராவை தெரிந்து கொள்றான். யோர்தான் நதிக்கு பக்கம் இருக்குது, ரொம்ப செழிப்பு, பச்சை பசேல்னு இருக்குது. அதை தெரிந்து கொண்டு போயிடுறான். ஆபிரகாம் ஒரு சமபூமி, அது ஒண்ணுமே இல்லை, அதை எப்படா சூஸ் பண்றது, இதை போய் நம்ம எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னு நம்ம பார்த்தா அப்படிதான் சொல்லுவோம். நம்மனா போய் இன்னும் லோத்துக்கிட்ட சண்டை போட்டிருப்போம், நான் இதை எடுத்துக்கொள்றேன் அப்படின்ட்டு. நீ இதை எடுத்துக்கிட்டியா, சரி போ, என்னை அழைத்தவர் கர்த்தர், எனக்கு முன்னாடி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இதுல வச்சு என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை எடுத்துட்டான். அங்கதான் ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் தோன்றி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை தூளை போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? செழிப்பா இருக்கிறத பார்த்து, நல்ல அழகா இருக்கிறத பார்த்து, நல்ல அப்படியே எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளா இருக்கிறத பார்த்து தான் நம்ம சூஸ் பண்றோம். ஆனா ஆண்டவர் என்ன நமக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எதையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதனால எதை வச்சும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க முடியும். என் கையில ஒண்ணுமே இல்லைனாலும் என்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த விசுவாசம் நமக்கு கிடையாது. நிறைய நேரத்துல அப்படிதான் நம்ம சிலர் அப்படி நல்லா விசுவாசித்து அப்படி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் என்னை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி போறோம். அவங்க எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்டதான ஒரு பாதை இருக்கிறது, எப்படிப்பட்டதான காரியம் இருக்குது? எப்பயுமே 2 ரோடு, ஒன்று கரடுமுரடா இருக்கும், இன்னொன்று அப்படி நல்ல செவ்வையா இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னும் விசாலமான வாசல். இப்படித்தான் 2மே. நம்ம இடுக்கமான வாசலை பிரவேசித்து தான் போகணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எப்படி நடத்துறாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் என்கிறதை பார்த்து அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயமா அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு நேராக போவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினவர், நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்க ஒருவேளை சின்ன வேலையில இருக்கலாம், அந்த வேலையை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஒருவேளை ஒரு சின்ன கொஞ்சம் தான் சம்பளம் வாங்குறேன், அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வரேன்ட்டு கொஞ்சம் வச்சிருக்கலாம், அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஒரு சின்ன பிசினஸ் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லலாம், அதை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்க எதுல இருக்கீங்க? ஒருவேளை ஊழியம் செய்யலாம், சபை வச்சிருக்கோங்க, சின்ன சபை ஒரு கிராமத்துல இருக்குன்னு சொல்லலாம், அந்த கிராமத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தர் எங்க உங்களை லீட் பண்றாரோ அதுல போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். செபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஒரு சமபூமியை தெரிந்து கொண்டான், லோத்தோ நல்ல
செழிப்பான ஆண்டவரே சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பூமியின் தூளை போல் கர்த்தர் பெருக பண்ணினீர். அதே போல நம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.